24 கலைகள். ஆனால் தமிழ் சினிமாவிற்கு, ஏன் உலக சினிமாவிற்கே கிடைத்த கலை கமல். என்றும் ஓயாது இந்த கமல் அலை. இவர் நடித்த படங்களின் எண்ணிக்கை எத்தனை தெரியுமா? அதில் இவர் ஏற்று நடித்த கதாபாத்திரங்கள் எத்தனை தெரியுமா? இவர் வாங்கிய விருதுகள் எத்தனை தெரியுமா? இவரின் சாதனை பயணத்திற்கு எத்தனை வருடம் தெரியுமா? இதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டாம். ஏனென்றால் அது நாளைய சமுதாயத்திற்கான வரலாற்று பால். அது உங்கள் வயதை சொல்வதைப் போல் உள்ளது. ஏனென்றால் என்றும் இளைஞன் இந்த கலைஞன். மனிதனாக பிறப்பது நமக்கெல்லாம் கிடைத்த பெரும் பாக்கியம். கலைஞனாக பிறப்பது இவருக்கு மட்டுமே சாத்தியம். நம் சினிமாவில் அனைத்து தொழில்நுட்ப மாற்றத்தின் அறிமுகம் இவரால் தான் நடக்கிறது. கதைக்களத்தின் மாற்றம் இவரால் தான் சிறக்கிறது. ஒருவர் நடிகராக இருக்கலாம், இயக்குனராக இருக்கலாம். அதிகப்படி அனைத்துமே தாமாகவே இருப்பது. நடிப்பிற்கே முதலாளி என்று சொன்னாலும் தன்னடக்கத்தோடு நான் சினிமாவில் வேலை செய்யும் தொழிலாளி என்றுதான் இப்போது. களத்தூர் கண்ணம்மாவில் களம் கண்ட கமலின் வேகம் விஸ்வரூபம் 2 மட்டுமல்ல, இன்னும் கடந்து கொண்டேதான் இருக்கும் என்பதில் ஐயமில்லை. அது கலைஞனாக உங்களுக்கு கிடைத்த பெருமை மட்டுமல்ல, தமிழ் ரசிகனாக எங்களுக்கு கிடைத்த பெருமையும் கூட. நாங்கள் பெருமைப்படுகிறோம். என்றும் உங்கள் ரசிகனாக. இதுக்கு முன்னாடி ஒரு குரல் கேட்டோமே, அவர் இந்த ஏவிய பார்த்துட்டு பேசின மாதிரி இருக்காது. அவ்வளவு ஆணித்தரமா அழுத்தி சொல்றாரு இல்லையா? அது என்னமோ இந்த ஏவியெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு அப்படி எட்டி பார்த்துட்ட மாதிரியே இருக்கு. இன்றைய பார்வையும் போதே உங்களை அது தெரிஞ்சிருச்சு சார். ராஜபார்வையில நாங்க நிஜமாவே களத்தூர் போதே தெரிஞ்சிருச்சு. அப்போ ஒரு நடிகரா தெரியும். ராஜபார்வையில அவர் பாக்குற பார்வை வேற பக்கம் டெஃபினட்டா குறையாதுன்றதுனாலதான் அவர். ஏன்னா அவருக்கு கூட நான் டெக்னீஷியனா வேலை பார்த்திருக்கேன். அதாவது அவரை பத்தி சொல்லும் போது வேற நடிகர்கள் அவங்க வேலையை மட்டுமே பார்த்துட்டு இருப்பாங்க. அதாவது நடிச்சுக்கிட்டே இருப்பாருங்க. ஐ திங்க் நான் பாடும் பாடல் நலமா வேண்டுமா என்ன பாட்டு ஞாபகம் இல்ல. பாட்டு இருக்கும்போது இப்படி திரும்பி பாடிட்டு கட் 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 அப்படின்னாரு, கையெடு அப்படின்றாரு. விண்டன் டாலியில ஒருத்தன் கையை வச்சிட்டு இருக்கான், அதுல அப்படி முள்ளு நகரம். அது அத எங்கேயோ பார்த்துட்டு ஐயோ இது அடுத்தது இறக்க போறாங்க கேமராவை. இறக்கினா கை உள்ள போயிடும். பல விஷயங்களையும் அவரு நீங்க சொல்லுங்க. உலகம் சுற்றும் பாலிகன் போகும்போது கூட சின்ன சின்ன விஷயங்கள் அவரே சூப்பர்வைஸ் பண்ணி எல்லாம், அதாவது எல்லாம் பொட்டி கணக்கெல்லாம் பாப்பாருங்க. ஏன்னா அவர் தலைமையில அவர் தயாரிப்பாளரா போகும்போது எனக்கு சொல்லியிருக்காங்க, நாடோடி மன்னன் போது செட்டு வேலை நடக்கணுங்கிறது கைத்து கட்டில் போட்டுட்டு ஸ்டூடியோல படுத்திருப்பாருங்க. படுத்து தூங்குறதே, எம்ஜிஆர் படுத்து தூங்குறது அவருடைய நாடோடி மன்னன் செட்டில்ங்கிறது நம்ப முடியுதா? இப்ப அங்க என்ன வேலை முடியாது, செட்டு ஆரம்பிக்கணுங்கிறதுக்கு. இப்ப நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா? இப்ப உங்களை பத்தி சொல்றாங்க, என்னை பத்தி சொல்றாங்க. பட் அதெல்லாம் அவங்க முன்னாடி பண்ணிருக்காங்க. சாப்பிட்டுட்டு அங்க வேலை பார்க்கிற இடத்துல இவரே வாத்தியாரே உட்கார்ந்து இருக்காருன்னா வேலை பார்க்கறவங்களுடைய ஸ்பீடு என்னவா இருக்கும்? ஆணி அடிக்கிறது நின்று போயிட்டு அது எந்திரிச்சு உட்காந்துருவாராம். என்னாச்சு அதெல்லாம் தூக்கிட்டு இருப்பாராம்.